ஹாப்பி மார்னிங். ஹோப் ஆல் ஆர் ஃபைன். திஸ் இஸ் ஃபரீதா. மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய இலைகள், கிளைகள், பழங்கள், பூக்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ கிளைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிறைய இலைகள் உண்டு. ஒவ்வொரு கிளைகள் வந்து அப்படி தள்ளி தள்ளி போகும் இல்லையா? ஸோ அதில் ஒவ்வொரு கிளைகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட இலைகள் இருக்கும், பூ இருக்கும், காய் இருக்கும், பழம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இலைகள், பூக்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மரமாக இருக்குது. அதில் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளோ இல்லைன்னா இலைகளோ இல்லைன்னா பழங்களோ இல்லை பூக்களோ மற்ற இலைகள் உதிர்றதை பார்த்தோ இல்லை மற்ற பூக்கள் உதிர்றதை பார்த்தோ இல்லை மற்ற காய் கனியாகிறத பார்த்தோ நம்ம தோத்துட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவங்க வரதே கிடையாது. நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரூட் பழுத்துடுச்சே, அப்போ நம்ம இன்னும் காயாகவே இருக்கோமே நினச்சி அது ஃபீல் பண்ணுறதும் கிடையாது. அதுக்கான டைம் வந்திருக்கு, அது பழுத்திருக்கு. நமக்கான டைமுக்கு வெயிட் வெயிட் பண்ணி அந்த காய் பழமாகறதுக்கு அதோட எஃபர்ட்டை போடும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் ஒருத்தவங்களோட வெற்றியை பார்த்து நம்ம தோத்துட்டோன்ற முடிவுக்கு வரவே கூடாது. அவங்க டைம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, நமக்கான டைம் வரும்போது நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். தட்ஸ் 1 minute. See you tomorrow.